வணக்கம். நம்ம TNPSC Group 2 2A Prelims 2025க்காக இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷில் நம்ம லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் vocabulary நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம vocabulary இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ vocabularyயில் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டான synonyms and antonyms பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம அதிலே நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இன்னுமே கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கான ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், idioms, phrasal verbs இதெல்லாம் நம்ம போகிற அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம synonyms கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்க போகிற ஃபீபிள். ஸோ ஃபீபிள் நமக்கு தெரியும், நம்ம நிறையா வந்து இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ஸ் நம்ம நிறைய இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆர் நம்ம மைக்கில் பேசும்போது அப்போ நமக்கு இது மாதிரி நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ பொதுவாக நீங்கள் எதனா ஒரு மீடியமில் ஒரு நீங்கள் நார்மலாக பேசுகிறத தாண்டி நீங்கள் எதுனா ஒரு மீடியமில் நீங்கள் பேசும்போது த்ரூ அ மீடியம் இஃப் யூ டாக்கிங், ஸோ அந்த மீடியமில் எதுனா ஒரு பிரச்சனை இருக்குது, ஸோ அப்போது அதில் எதுனா ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்குன்னா அப்போ நம்ம வாய்ஸ் வந்து மற்றவங்களுக்கு அந்த ரிசீவருக்கு கேட்கும் போது ரொம்ப ஃபீபிளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ ரொம்ப வீக்காக இருக்குது, ஸோ என்னென்னா ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, ரொம்ப ஃபீபிளாக இருக்கும், வாய்ஸே ஒன்றுமே கேட்கல, சாரி யோர் லைன் இஸ் ஃபீபிள், சாரி ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் த்ரூ, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபீபிள் என்னன்னா இட் இஸ் not okay, it is not good, it's not correct, it's not normal. ஸோ இதான் நம்ம ஃபீபிள்னு சொல்லுவோம். ஸோ இது வீக்காக இருக்குது, ரொம்ப ஃப்ரெயிலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆப்போசிட் என்னென்னா ஸ்ட்ராங். ஃபீபிளாக நான் ரொம்ப எனக்கு ஒன்றுமே கேட்கல, நீங்கள் எதுவே நல்லா போல்டாக சத்தமாக பேசுனீங்கன்னா அதுதான் வந்து ஸ்ட்ராங். ஸோ ஃபீபிளோட ஆப்போசிட் நார்மல் கிடையாது. ஃபீபிள்னா நார்மலை விட கம்மியாக இருக்குது. அப்போ அதோட ஆப்போசிட்னா நார்மலை விட அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. சச் அ ஸ்ட்ராங் வாய்ஸ். அவங்களுக்கு எவ்வளோ ஒரு போல்டான ஒரு வாய்ஸ் இருக்குது, ஒரு போல்டான ஒரு கான்டென்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் அ போல்ட் மெசேஜ். நீங்கள் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல இட்ஸ் அ ஃபீபிள் மெசேஜ். இதை நீங்கள் பண்ணணும், இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இதோட ஆப்போசிட்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம் ஃபெராஷியஸ். ஃபெராஷியஸ்னால் நமக்கு தெரியும்ல, அது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப ஆக்ரோஷமான ரொம்ப கொடூரமான அனிமலுக்குலாம் நம்ம அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். டைகர் இஸ் அ ஃபெராஷியஸ் அனிமல், ஹைனாஸ் ஆர் வெரி ஃபெராஷியஸ், சீட்டாஸ் ஆர் ஃபெராஷியஸ், லெப்பர்ட்ஸ் ஆர் ஃபெராஷியஸ். நம்ம வந்து கேட்டு டாகுக்கெல்லாம் சொல்லுமா, கேட் அண்ட் டாக்ஸ் வந்து தே ஆர் க்யூட். ஓகே, அவங்க வந்து திடீர்னு ரொம்ப ஃபெராஷியஸாக ஆவாங்க. அது வந்து இட் இஸ் நாட் எவ்ரிடே. கரெக்டாக, அவங்க வந்து தினமும் நீங்கள் அவங்க பக்கத்துலேயே போனீங்கன்னா அவங்க அப்படி ஃபெராஷியஸாக இருக்க மாட்டாங்க. பட் சில அனிமல்ஸ் வந்து தே ஆர் ஃபெராஷியஸ் அனிமல்ஸ் தான். ஓகே, அவங்க வந்து நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நீங்கள் அவங்க பவுண்ட்ரியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ என்ன ஆகும்னே தெரியாது. அவங்க பசியில் இருக்காங்க அப்போனா அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க, பசியில் இல்லைன்னா அவங்க அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. தே வெரி ஸ்வீட் தான். இப்போ வைல்டு அனிமல்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத வரையும் அவங்க அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. பட் அவங்க எப்போ எப்படி ஆவாங்க நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஃபெராஷியஸ் சொல்லுவோம். ஃபெராஷியஸ்னால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க கிட்டே தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி உங்களை நசுக்கி சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ அவங்க தான் நம்ம ஃபெராஷியஸ்னு சொல்லுவோம். தேர் வெரி க்ரூவல் அண்ட் தேர் வெரி ஃபியர்ஸ், தேர் வெரி ஸ்ட்ராங், தேர் பவர்ஃபுல். இவங்களெலாம் நம்ம ஃபெராஷியஸ்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆப்போசிட் என்ன, அவங்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. இப்போ இந்த பாண்டா பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு அனிமல் தான், அது நம்மளை முடிச்சிடும். பட் பாண்டா பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களே, அவங்கள பார்த்தா யாராவது ஃபெரோஷியஸ்னு சொல்லுவாங்களே. தேர் ஸ்வீட்டி பைஸ் அந்த மாதிரி இருப்பாங்களே. ஸோ தேர் வெரி ஜென்டில், தேர் வெரி ஸ்வீட், தேர் வெரி சாஃப்ட், தேர் வெரி சிம்பத்தட்டிக். ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஆப்போசிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃபெராஷியஸ்க்கு ஆப்போசிட் நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் ஃபியூட். ஸோ ஃபியூடுன்னு there is a feud between both the parties, both the teams. There was a feud between the chancellor and the vice chancellor. அப்படின்னா ஒரு கசப்பான ஒரு கான்வர்சேஷன், ஒரு சண்டை, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வாக்குவாதம். ஸோ whatever which is not good. Okay, so the feud. So feud, they're not in the best terms. They're not even in the good terms. Okay, so அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டைப்பா, அது வந்து முடியவே இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது ரொம்ப ஓப்பனாக ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது அப்படின்னா, ஸோ தேர் இஸ் அ ஃபியூட் பிட்வீன் தேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபியூட்னா என்னென்னா ஒரு சண்டை. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் இன் த பெஸ்ட் டேர்ம்ஸ். ஸோ இட்ஸ் அ குவாரல் ஒரு ஸ்ட்ரைஃப்னாலும் சண்டை தான். ஓகே,
ஸ்ட்ரைஃப்னாலும் சண்டை, ஃபியூட்னாலும் சண்டை, 2 பேருமே வந்து இட்ஸ் லைக் ஒரு குவாரல், ரொம்ப போர் அந்த மாதிரியெல்லாம் சண்டை இல்லை. பட் என்ன சொல்கிறது, ஒரு நாட் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் இப்போ என்னவோ அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. ஸோ அந்த மாதிரி ஒரு டிகிரி ஒரு சின்ன ஒரு சண்டை, ஓகே அப்படி. ஸோ இதோட ஆப்போசிட் என்ன இருக்க முடியும், சண்டை இல்லை, அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சேர்ந்தே இருக்கிறது பேர் ஹார்மனி. நீங்கள் இந்த வார்த்தை எப்போவே சொல்லணும், ஓகே. சண்டேக்கு ஆப்போசிட் வார்த்தை, எக்ஸாக்ட் வார்த்தை அப்படின்னா ஹார்மனி. யூ live in harmony with the nature, you live in harmony with the other neighbors. ஸோ அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு ஹார்மனின்னு என்னன்னா நீங்கள் ரொம்ப அப்படியே ஒட்டி ஒழுகுறீங்க அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து யூஆர் வெரி என்ன சொல்ல, ஒரு நல்ல குட் டேர்ம்ஸில் இருக்கீங்க, ஓகே. நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. பட் உங்கள் 2 பேருக்குள்ள ஒன்றும் சண்டேயும் இல்லை. நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்கன்னா யூ greet and meet and you're very sweet to each other, ஓகே. பட் என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ் திக் அண்ட் தின், அவங்களுக்கு எதுனானா நீங்கள் ஓடி போய் நிற்பீங்க, அப்படி இருக்கிறது பேர் ஒன்றும் ஹார்மனி ஒன்றும் இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து நார்மலாக இருக்கீங்க, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, அண்ட் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நல்லது செய்வீங்க. ஸோ அப்படி இருக்குன்னா யூ லிவ் இன் ஹார்மனி வித் தட் பர்சன். ஸோ அதுதான் நம்ம ஹார்மனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹார்மனி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ ஃப்ரெட்டர்னிட்டினா கூட என்ன, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் தானே. இப்போ ஒரு நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ப்ரியாம்பிளில் கூட இருக்குது, அண்ட் நம்மளோட ரிலிஜன்ஸ்லாம் பற்றி பேசும்போது சொல்லுவோம். ஸோ ஆல் த ரிலிஜன்ஸ் ஷுட் ட்ரீட் each other as fraternal family. ஸோ ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கணும். ஃப்ரெட்டர்னிட்டினா ஃப்ரெண்ட்ஷிப். நீ வந்து அவங்க கூட வந்து அப்படியே ஒட்டி ஒழுகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதனால அவனை போட்டு அடிக்கணும், அவனை கொல்லணும் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. நீ வந்து லெட் தெம் லிவ், யூ லிவ் ஆல்சோ, அவ்வளோதான். யூ லிவ் அண்ட் யூ லெட் லிவ். நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க, ஜாலியாக சிம்பிளாக வாழ்ந்துட்டு போங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ அதுதான் நம்ம ஹார்மனி அப்படின்னு கூட சொல்கிறோம், ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் ஃப்ளக்சுவேட். ஸோ ஃப்ளக்சுவேட் நம்ம பார்ப்போம்ல, எங்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம், ஸ்டாக் மார்க்கெட், ஆர் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஹார்ட் பீட்லாம் நீங்கள் எங்கேயோ பார்க்கும்போது நீங்கள் அந்த அந்த இசிஜிலலாம் பார்ப்பீங்கல்ல. ஸோ சம்திங் விச் இஸ் சேஞ்சிங் எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட். ஸோ அதே தான் நம்ம ஃப்ளக்சுவேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளோட கிளைமேட், வெதர் இதெல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகுது இல்லை, இட் மைட் சேஞ்ச், இட் வில் சேஞ்ச். ஸோ அந்த சேஞ்ச் இஃப் இட் இஸ் கிராஜுவல் அண்ட் இஃப் இட்ஸ் நாட் வெரி இன்ஸ்டன்ட், அப்படியே ஒரு செகண்ட் மழை, அடுத்த செகண்ட் வெயில், திருப்பி அடுத்த செகண்ட் மழை, அப்படியெல்லாம் நமக்கு இருக்காது. மேபி ஒரு பாதி நாள் மழை இருக்கும், திடீர்னு அப்படியே வெயில் வரும், ஸோ திடீர்னு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி that will also change, but that change is not instantaneous, it's not spontaneous and it's not very quick. ஸோ அதை நம்ம ஃப்ளக்சுவேட்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஃப்ளக்சுவேட்னு என்னென்னா இட் சேஞ்சஸ் எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட், அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லை. ஸோ அதை தான் நம்ம ஃப்ளக்சுவேட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிறேன், எந்த வேர்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிள் வேர்ட், பட் எந்த வேர்டுமே நீங்கள் படிக்கும் போது தயவு செஞ்சு ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன டிகிரியில் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு. ஸோ என்ன கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணணும்னு தெரியணும், இல்லாட்டி நீங்கள் படிக்கிறதே வேஸ்ட், ஓகே. ஸோ என்ன கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும், அப்போ தான் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஒரு யூஸ் இருக்கும், இல்லாட்டி அதை வேஸ்ட் நீங்கள் படிக்கிறது, ஓகே. ஸோ ஃப்ளக்சுவேட்னா நம்ம என்ன பார்த்தோம், ரொம்ப ஒரு வாலடைலாக இருக்கிறது, ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கிறது, இட் டிஃப்ளெக்ஸ், இட் வாசிலேட்ஸ். ஸோ இதெல்லாம் அதோட சினோனிம்ஸ். இதுவே அதோட ஆப்போசிட் என்ன, அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ஒன்றுமே சேஞ்சே இல்லையே, ஒன்றுமே பிரச்சனை இல்லையே, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறது தான் நம்ம அதை சொல்லுவோம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம், கேதர். ஸோ கேதர் என்ன, எல்லாமே ஒரு இடத்துல அப்படியே குவிஞ்சு அப்படியே சேர்ந்து வர்றது, அதை தான் நம்ம கேதர்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் கால்ட் கன்வர்ஜிங், ஹட்டலிங். ஸோ இதுதான், இட் கம்ஸ் டு ஒன் ஃபோக்கல் பாயிண்ட், ஒன் சென்டர். இட் வாஸ் அ ஃபேமிலி கேதரிங், இட் வாஸ் அ பிஸ்னஸ் கேதரிங், இட் வாஸ் அ ஸ்கூல் கேதரிங். ஸோ அங்கே இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல வந்து சேர்றாங்கன்னா ஸோ தேட்ஸ் கால்ட் அ கேதரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தென் அதோட ஆப்போசிட் என்ன, அவங்க ஒரே இடத்துல சேரல, அவங்க அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ தேட் இஸ் கால்ட் டிஸ்பர்சல். ஸோ எல்லாருமே ஒரே இடத்துக்கு வராங்க, ஸோ தட்ஸ் கால்ட் கேதரிங். அங்கேருந்து பல டைரெக்ஷன்ஸில் போகிறாங்கன்னா தட் இஸ் கால்ட் டிஸ்பர்சிங் ஆர் டிசெம்பிள், அசெம்பிள், டிசெம்பிள், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கார்ஜஸ். ஸோ கார்ஜஸ் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம்ல, வி யூஸ் இட் ஆல்சோ வெரி ஆஃபன். நிறைய ஹீரோயின்ஸ் பற்றியெல்லாம் படிக்கும்போது நம்ம பார்ப்போம், இட் வாஸ் அ கார்ஜியஸ் பில்டிங், இட்ஸ் அ கார்ஜியஸ் அனிமல், திஸ் இஸ் அ கார்ஜியஸ் பர்சன். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்ல ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப பார்க்கவே ரொம்ப அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அப்படிலாம் சொல்லும்போது இது நம்ம ரொம்ப அது கார்ஜியஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுவே அதோட ஆப்போசிட் என்ன,
அவங்க அவ்வளோலாம் ஒன்றும் இல்லையே, அப்புறம் நார்மல் தான், ஓகே தான், அதை விட இன்னும் கம்மி தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம டல் ஆர் அன்பிரிட்டென்ஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட்ஸ் நாட் வெரி ஒர்த் டாக்கிங். அப்போல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ சீனே இல்லை, நார்மல் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான். ஸோ அதை நீங்கள் இப்படியும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இதுவே கிரேஷியஸ்னால் என்னென்னா, நம்ம சொல்லுவோம்ல, யூ ஹாவ் டு கம் டு கிரேஸ் த ஒகேஷன் ஆர் யூ ஹாவ் டு கம் அண்ட் கிரேஸ் த ஈவினிங். ஸோ கிரேஸ்னால் ஒரு 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 இவெண்ட் நடக்குது, அதை இன்னுமே அழகாக்குறது. ஸோ தட் இஸ் கால்ட் கிரேசிங் த event. So gracious na enna, so you're being very courteous or you're being very respectful that I invite you to that place and you amp the situation, you amplify the mood and the aura of the place. So that is called gracing or gracious. Okay, so gracious na you're being very respectful, okay, and you're being very enna sollu romba dignified ah irukeenga, so romba courteous ah irukeenga. So ungala na and edathukku kuptu neenga innume nalla irukanonu na aasai padren அப்படினா தான் நம்ம gracious சொல்றோம். So courteous or beneficent, so இதெல்லாம் அதோட synonyms. So இதுவே அதோட ஆப்போசிட் என்ன, நீங்கள் அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்தாலே பயமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப ரூடாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அவ்வளோ என்ன சொல்கிறது, ரொம்ப நான் யூ நாட் வெரி சம்படி டு லுக் அப் டு, அப்படிலாம் இல்லை, உங்களை பார்த்தாலே எனக்கு ஒன்றும் பிடிக்கல, அப்படி இருக்கிறது வந்து இது. ஸோ அதோட ஆப்போசிட் என்னென்னா ரூடு, அன்ஃபர்கிவிங், யூ நாட் வெரி வார்ம், யூ நாட் வெரி வெல்கமிங். ஸோ இதெல்லாம் நம்ம அதோட ஆப்போசிட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ஜெனுவின். ஸோ ஜெனுவினாக தெரியும், உண்மையாக இருக்கிறது. ஸோ அதோட ஆப்போசிட் என்ன, ஸ்பியூரியஸ். ஸோ ஸ்பியூரியஸ்ன்ற வார்த்தை நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம்ல, இந்த ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் அவங்களாம் வரும்போது சொல்லுவாங்கள்ல, திஸ் இஸ் அ ஸ்பியூரியஸ் மிக்சர், இந்த இவெண்ட்டே ஒரு இதுவாக இருக்குது, ஒரு இந்த மிக்சரே அப்படி இருக்குது, நீங்கள் இங்கே இந்த வெஜிடபிள்ஸோட கன்காக்ஷன்லாம் இப்படி இருக்குது, ஒரு இந்த கான்டெக்ட், நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பேசேஜ் எடுத்தீங்க, இந்த மெசேஜே ஒரு ஸ்பியூரியஸ் மெசேஜ். ஸோ நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் படிக்கும் போது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீங்க. ஸோ ஸ்பியூரியஸ்னால் அது வந்து பொய், அதில் வந்து இட் டஸ் நாட் லேக் authenticity, it does not lack honesty, it does not lack integrity. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்பியூரியஸ் மெசேஜஸ் or ஸ்பியூரியஸ் கால்ஸ், ஸ்பியூரியஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்பேம் கால்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம் க்ளூமி. ஸோ க்ளூமிலாம் நமக்கு தெரியும்ல, ஒரு மாதிரி மந்தமாக, நமக்கு இந்த ஜூன் டு செப்டம்பர் அந்த மந்தில் நமக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும். அக்டோபர் டு டிசம்பர் அப்படியே மழை வந்துச்சுன்னா இட்ஸ் அ ரெய்னி டே, மழை வரவும் இல்லை, பட் நமக்கு வெயிலும் அடிக்கலை, ஒரு மாதிரி மந்தமாக, ஒரு மாதிரி ரொம்ப இருட்டாக, நாட் வெரி ஹாப்பி, நாட் வெரி அப்ரோச்சபிள் அப்படி இருக்கும்ல. ஸோ அது பொதுவாக நிறைய பேருக்கு பிடிக்காது, அது எனக்குமே பிடிக்காது. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக பிரைட்டாக இருந்தால் கூட ஓகே, இல்லாட்டி அட்டை மழை கூட ஓகே, நம்மளால் அது ஹேண்டில் பண்ண முடியும், நமக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணோம், நம்ம ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் கற்றுக்கிட்டோம். பட் இந்த மாதிரி ரெண்டுமே இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப கவர்டாக, ரொம்ப ஒரு மாதிரி இருட்டாக, மதியானம் 2 மணியே ஒரு நைட்டு 6 மணி மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் வெரி ப்ரொடக்டிவ். We are not very productive and we are not very energetic. So அப்படி இருக்கிறது பேர் தான் நம்ம gloomy-னு சொல்லுவோம். So gloomy is not very, it's not a very best part of the season or best part of the day or something. So it means, it does not mean it's a very bad thing. அப்படி இருக்கணும்னு அது அவசியமே இல்லை, பட் இட்ஸ் நாட் அ வெரி ப்ரொடக்டிவ் திங். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, வெதர் இஸ் க்ளூமி. இது வெதருக்கு மட்டுமே இல்லைங்க, இது நீங்கள் நிறைய கான்டெக்ட்ஸை இதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நீங்கள் படிக்கும் போதும் சரி, இந்த எக்கானமியை பற்றி படிக்கும் போதும் சரி, மார்க்கெட் பற்றி படிக்கும் போதும் சரி, ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி படிக்கும் போதும் சரி, நீங்கள் நிறைய இடத்துல இந்த வேர்டோட யூசேஜ் நீங்கள் பார்க்கலாம். த மார்க்கெட் இஸ் க்ளூமி, த மார்க்கெட் இஸ் நாட் பூமிங், த மார்க்கெட் இஸ் வெரி என்ன சொல்கிறது, இட் இஸ் நாட் வெரி புல்லிஷ், இட்ஸ் வெரி பேரிஷ் அப்படின்னு சொல்லும் போது இட் ஜஸ்ட் மீன்ஸ் இட்ஸ் நாட் த பெஸ்ட், இட்ஸ் நாட் த பெஸ்ட் ஃபேஸ், இட்ஸ் நாட் வெரி ஹாப்பி, இட்ஸ் நாட் வெரி ஹேப்பனிங், இட்ஸ் நாட் வெரி வார்ம், இட்ஸ் நாட் வெரி ஹை. ஸோ இதெல்லாம் நீங்கள் மீன் பண்ணும்போது அங்கே வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் இது நல்லா இல்லை, நம்ம 2 பேருக்குள்ள ட்ரேட் ட்ரான்சாக்ஷன்ஸ் இது இட்ஸ் வெரி க்ளூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்தியா சைனா ட்ரேட் ட்ரான்சாக்ஷன்ஸ் இப்போது அப்படி இருக்குது, முன்னாடி அப்படி இல்லை. ஸோ அப்படியெல்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்ப்பீங்க. So it's not just the weather. So weather is just ஒரு reference point. But இதை எங்கே யூஸ் பண்ணலன்னா நிறைய இடத்துல when the situations are not very bright, very happy, very something which have to look forward to அப்படிலாம் இல்லை. And it's not very happy also. இல்லை இப்போ மார்க்கெட் அப்படி தானே இருக்குது. இப்போ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய பேர் கிராஷ் ஆகிட்டாங்க, நிறைய லாஸஸ் வருது. ஒரு லாஸ்ட் 1.5 months அந்த மார்க்கெட்டே வந்து க்ளூமியாக இருக்குன்னு தான் நம்ம டெய்லி மெசேஜில் பார்க்குறோம்.
பார்க்குறோம். ஓகே, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு நிறைய பேர் இழந்துட்டாங்கன்றதை பார்த்தோம், லாஸில் தான் போயிட்டு இருக்காங்கன்றதை பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது now the market is gloomy, so it's not very good. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் புதுசாலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக தோற்றுருவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அப்படி சொல்கிற இடத்துலலாம் நம்ம இது gloomy அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதோட மீனிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, bleak and cloudy கொடுத்துருக்காங்க. ஸோ bleak நம்ம கேள்விப்படுவோம்ல, இப்போ இந்த ஜென்ஸி அவங்கெல்லாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். ஓகே, திஸ் இஸ் ஸோ bleak, your outfit is so bleak அப்படின்னுவாங்க. ஸோ bleak அப்படின்னா என்னன்னா ரொம்ப மொக்கையாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, அவ்வளோலாம் நல்லா இல்லை, இட்ஸ் நாட் வெரி ரைட், இட்ஸ் நாட் வெரி ஹாப்பி, ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவே ஒரு ஆப்போசிட் என்ன, ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அப்படி சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ஸோ இட்ஸ் வெரி வெல்கமிங், இட்ஸ் வெரி அப்ரோச்சபிள் அப்படின்னு சொல்கிறது வந்து இதோட ஆப்போசிட். ஸோ இட்ஸ் கே அண்ட் பிரைட்னு நம்ம சொல்லுவோம்ல, த சன்ஷைன், இந்த வெதர் இஸ் ஸோ கே அண்ட் பிரைட் அப்படின்னா இட்ஸ் வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ நம்ம சன்ஷைனை நீங்கள் உடனே நம்ம வெயில் இப்போ எடுக்கக்கூடாதுங்க, இது வந்து இட்ஸ் கிளைமேட் சேஞ்ச். நம்ம வந்து இப்போ பயங்கரமாக இப்போ நம்ம வெயிலில் போனால் நம்ம ஸ்கின்னெல்லாம் அப்படியே ஏன்னோ கெமிக்கல் ஊற்றுன மாதிரி எரியுது. ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அஸ், நம்ம தான் அதுக்கெல்லாம் காரணம். ஸோ அது வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நார்மல் சன்னி டே வந்து இட்ஸ் த பிரைட் டே. பொதுவாக நீங்கள் சன்னி டேஸ் தான் பிரைட் டேஸ். நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது நம்மளாம் விளையாடும் போது இவ்வளோலாம் சன் இல்லை. அப்போது நம்ம சன்லாம் வந்து இப்படி எரியிற மாதிரி கெமிக்கல் ஊற்றுன மாதிரிலாம் நமக்கு எரியாது. இப்போ தான் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கையை வெளியே நின்னாலே அப்படியே எரியுது, அப்படியே ஆசிட் ஊற்றுன மாதிரி. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். நீங்கள் இதையும் அதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கே அண்ட் பிரைட் மீனிங் இட்ஸ் வெரி ஹாப்பி, இட்ஸ் வெரி ஹாப்பனிங், இட்ஸ் வெரி சம்திங் யூ லுக் ஃபார்வர்ட் டு. ஸோ தட் இஸ் கால்ட் கே அண்ட் பிரைட். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம், ஹேம்பர். ஸோ ஹேம்பர்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, யூ ஹேம்பர் த ப்ராக்ரெஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் யூ டிஸ்டர்ப் சம்திங் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நிறைய இடத்துல இதை கேள்விப்பட்டிருப்போம். கிஃப்ட் ஹேம்பர் அதை விட்டுருங்க, அது வேறு, நமக்கு உடனே மைண்ட் ஆக போகுது, பட் அது இல்லை. ஸோ யூ ஹேம்பர் த ப்ராக்ரெஸ், யூ ஹேம்பர் த ஸ்பைக் ஆஃப் த மார்க்கெட் அப்படிலாம் சொன்னாங்கன்னா, ஹேம்பர்னா ஒரு என்ன சொல்ல, ஒரு தட்டு இல்லை, ஒரு தடுக்கிறது மாதிரி. ஓகே, யூ ஸ்டாப் சம்திங் ஃப்ரம் டூயிங் இட். அவங்க ஒரு மாதிரி ஃப்ளோவில் போயிட்டே இருக்காங்க, நீங்கள் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தான் நம்ம ஹேம்பர்னு சொல்லுவோம். ஸோ ஹேம்பர்னா யூ ப்ரிவெண்ட் இட் ஆர் யூ ரிட்டார்ட் இட். ஸோ தட் இஸ் கால்ட் ஹேம்பர். ஸோ இதுவே வந்து உங்களோட ஆப்போசிட்னா, நீங்கள் அவங்கள தடுக்கவே இல்லை, அவங்கள விட்டுட்டீங்க. ஸோ யூ மேக் தெம் கோ தேர். ஓகே, ஸோ யூ ஃபெசிலிட்டேட், அதுதான் அங்கே வார்த்தை. ஸோ ஹேம்பர்னா நீங்கள் அவங்கள தடுக்கிறீங்க, இதுவே ஆப்போசிட்னா நீங்கள் அவங்கள தடுக்கல, நீங்கள் அவங்கள போன்னு சொல்லிட்டீங்க. ஸோ யூ ஃபெசிலிட்டேட் தெம் டு கோ அண்ட் ரீச் தியர் பாத் ஆர் ரீச் தியர் கோல் or destination or success, whatever. ஸோ அவங்கள வந்து நீங்கள் அவங்கள போக விடுறீங்க அப்படின்னா யூ ஃபெசிலிட்டேட் தெம். ஸோ தட் இஸ் கால்ட் த ஆப்போசிட் ஆஃப் ஹேம்பர். ஸோ ஹேம்பர்னா தடுக்கிறது, இதோட ஆப்போசிட்னா அப்படியே அவங்கள வந்து போக சொல்கிறது. ஓகே, ஸோ தட்ஸ் கால்ட் ஃபெசிலிட்டேட் ஆர் யூ ப்ரொமோட் தெம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட்னா ஹசார்ட். ஹசார்ட்னா நம்ம நிறைய பார்த்துட்டோங்க. நமக்கு ஜியாகிரஃபியில் கண்டிப்பாக கேட்குற ஒரே கேள்வி, நமக்கு எதுனா ஒரு ஹசார்ட் பற்றி கேட்டுட்டு அதோட ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஹசார்ட் இஸ் சம்திங், இட் இஸ் அ ப்ரீவியஸ் ஸ்டேஜ் ஆஃப் டிசாஸ்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது இவங்ககிட்ட இருந்தெல்லாம் இது ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ மழை காலத்துலனா ஒரு ஃப்ளட்டு வரும், அது வந்து கண்டிப்பாக வரும், வந்துச்சுன்னா அது ஒரு டிசாஸ்டர். வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜே வந்து அதை வந்து இட் இஸ் அ ப்ரோன் ஹெசார்ட் அப்படி தானே சொல்லுவோம். ஸோ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, அந்த மழை டைமில் அந்த டிசம்பர் மாதம் நவம்பர் எண்டில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்த கடலுக்குள்ளே போகாதீங்க, ஒரு இவ்வளோ தூரம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இங்கெல்லாம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை நமக்கு இங்கே ஜனவரி மாதம் யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. ஃபெப்ரவரி மாதம் சொல்கிறாங்க? இல்லை. வேறு எனி மந்த் சொல்கிறாங்களா? இல்லை. அந்த டைமில் அந்த ஒரு டிசாஸ்டர் வரும், அது வராமல் இருக்கலாம். ஓகே, பட் இதுவரையும் வந்துச்சு இல்லை, ஸோ நீ கொஞ்சம் ரெடியாக இருக்கணும்ல. ஸோ இதெல்லாம் வரும் அப்படின்றதுக்காக உனக்கு நிறைய ப்ரிகாஷன்ஸ், ப்ரிவென்ஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ தேட் இஸ் கால்ட் அ ஹெசார்ட். ஓகே, ஸோ ஹெசார்ட்னா அங்கே ஒரு டேஞ்சர் இருக்குது, அந்த டேஞ்சர் வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் டேஞ்சர் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய மெஷின்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா, அந்த மெஷின்ஸ் ஓடிட்டே இருக்குன்னா நீங்கள் அது உள்ள கையை விடக்கூடாது. ஓகே, ஸோ கையை விட்டால் கை போயிடும். ஸோ தட் இஸ் கால்ட் டிசாஸ்டர். பட் கை விடக்கூடாதுன்னு அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க, டேஞ்சர், டு நாட் கம் 5 feet க்ளோஸ் டு திஸ், டு நாட் கம் 10 feet க்ளோஸ் டு திஸ், இதை நீங்கள் சுவாசிக்க கூடாது, இங்கே நீங்கள் இந்த மாதிரி யூனிஃபார்ம்ஸ் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னா, ஸோ தேர் இஸ்
ஒரு ஹசார்ட் தேர். ஸோ தெர் இஸ் சம் டேஞ்சர் தேர். ஸோ ஹசார்டோட இமீடியட் மீனிங் நீங்கள் என்ன பண்ணணும்னா டேஞ்சர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த டேஞ்சர் வந்து அடுத்த ஸ்டேஜாக போச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிசாஸ்டர். ஓகேங்களா? ஸோ இதோட மீனிங் என்ன? ஹசார்ட்னா ஒரு டேஞ்சர், இங்கே டேஞ்சர் தான் இருக்குது. ஸோ பெரில் அண்ட் டேஞ்சர் இஸ் த மீனிங். இதுவே ஒரு ஆப்போசிட் என்ன? டேஞ்சர்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக இங்கே கை விடலாம், ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் அ செக்யூரிட்டி. ஸோ ஹசார்டோட இது என்னென்னா இட்ஸ் அ செக்யூரிட்டி ஆர் இட்ஸ் அ கன்விக்ஷன். கன்விக்ஷன் இஸ் ஓகே, இட்ஸ் நத்திங் பேட், ஒன்றுமே இல்லை, நீங்கள் அங்கே பண்ணலாம், ஒன்றுமே யாருமே எந்த தப்புமே சொல்ல மாட்டாங்க, நீ கடலுக்கு தானே போகிற, தாராளமாக போ அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ தேர் இஸ் அ செக்யூரிட்டி, ஒன்றுமே பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ தேட் இஸ் கால்ட் அ செக்யூரிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் ஹம்பிள். ஸோ ஹம்பிள் நம்ம பார்ப்போம்ல, நிறைய பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் நம்ம வந்து சில பேர் நமக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அவங்கக்கிட்ட இந்த ஒரு குவாலிட்டி இருக்கும், ஹம்பிள். சில பேர்லாம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்க பெரிய மனுஷனே இல்லை, ஆனால் அவங்க ரொம்ப சீன் போடுவாங்க, அவங்க ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருப்பாங்க, அவங்களெல்லாம் நமக்கு பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. அவங்க என்ன தான் ரொம்ப அழகாக இருந்தாலும், அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும், அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கெத்தாலாம் இருந்தாலும் நிறைய பேருக்கு அவங்கள பிடிக்காது பிகாஸ் தே வில் லேக் திஸ் ஒன் குவாலிட்டி வித்தின் தேம். ஓகே, அவங்கக்கிட்ட அந்த ஹியூமிலிட்டின்ற ஒரு குவாலிட்டி இல்லைன்னா தே ஆர் நாட் வெரி குட், தே ஆர் நாட் வெரி அப்ரோச்சபிள் அண்ட் தேர் நாட் வெரி ஸ்வீட் இல்லை. ஸோ ஹம்பிளாக இருக்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டி. ஸோ பிகாஸ் இட் ஷோஸ் வாட் டைப் ஆஃப் அ பர்சன் யூ ஆர். அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்த்த பெரிய பெரிய ஆட்கள், நம்ம அப்துல் கலாமாக இருக்கலாம், இல்லை ரட்டன் டாட்டாவாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க அண்ட் அதனால தான் அவங்க அவ்வளோ டைம்லெஸ்ஸாக இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சின்னதாக இருந்தாலுமே அவங்க ரொம்ப ஓவராக அவங்கள எக்ஸாஜரேட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி குவாலிட்டி உள்ள ஆட்கள்லாம் நமக்கு பிடிக்கிறதே கிடையாது. ஓகே, ஸோ ஹம்பிள் மீனிங் அவங்க ரொம்ப மீக்காக இருக்காங்க. மீக் மீனிங் அவங்க ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டிமிட் மீனிங் நாட் வெரி வீக் அண்ட் ஃப்ரெஜைல், அப்படி கிடையாது, பட் தேர் வெரி ஸ்வீட். ஸோ அவங்கள தான் நம்ம ஹம்பிள், மீக், டிமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே அதோட ஆப்போசிட் என்ன? ரொம்ப அசர்ட்டிவ், ரொம்ப ப்ரவுட். ஸோ இதுவே அவங்களோட ஆப்போசிட்னா அவங்க ரொம்ப அசர்ட்டிவாக இருக்காங்க. அசர்ட்டிவ் மீனிங் தேர் வெரி ஸ்ட்ராங், தேர் வெரி ஒப்பீனியனேட்டட், அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க அவங்க தான் எல்லாமே அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா ஸோ தட் இஸ் கால்ட் பீயிங் அசர்ட்டிவ் அண்ட் வெரி இட்ஸ் நாட் வெரி மீக். ஓகே, ஸோ இதுவே நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ஹியூமிலிட்டி. ஸோ ஹியூமிலிட்டினா அதே தாங்க, ஹம்பிள் மாதிரி தான் இது. ஸோ ஹம்பிள் எப்படி ஒரு அட்ஜெக்டிவோ, ஹியூமிலிட்டி வந்து ஒரு நவுன் மாதிரி. ஓகே, ஸோ அதே தான். ஸோ நவுன்னா அதே தான். ஹியூமிலிட்டினா இஸ் அ மேன் ஆஃப் ஹியூமிலிட்டின்னு சொல்லும் போது இஸ் வெரி கிரவுண்டட், வெரி ஸ்வீட் அண்ட் ஆல் ஆஃப் தேட். ஸோ இதோட ஆப்போசிட்னா ரொம்ப ப்ரைடு, ரொம்ப போல்டாக, ரொம்ப ஸோ ஹம்பிளாக இருக்கவங்க ரொம்ப போல்டாக இருக்க மாட்டாங்க அப்படி ஒன்றும் கிடையாது. அவங்க எவ்வளோ போல்டாக இருந்தாலுமே தே சூஸ் டு பி வெரி சைலண்ட் அண்ட் வெரி அப்ரோச்சபிள். ஸோ அதுதான். ஸோ போல்ட்னா நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் உட்காருவேன், நீ போ அங்கே, நீங்கள் வா, நீ வந்து என்னோடய கால் அமுக்கு, நீ வந்து என் கை அமுக்கு, அப்படிலாம் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போலாம் பார்த்தா நமக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இருப்பாங்க. ஸோ ஹம்பிளாக இல்லாதவங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம், இம்பல்சிவ். ஸோ இம்பல்சிவ் இந்த வார்த்தையுமே நம்ம ரொம்ப அடிக்கடி கேட்போம். அதுவும் இந்த வார்த்தை நம்ம இப்போலாம் அடிக்கடி எங்கே கேட்குறோன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியா, இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம கேட்குறோம். இம்பல்சிவ் பையிங், இந்த ஃபோமோ அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்க, இந்த யூடியூப்பில், இந்த இன்ஸ்டாகிராமில் இவங்க ரீல்ஸ்லாம் போடும்போது இவங்க சொல்லுவாங்க, அவங்க ரீலே எப்படி இருக்கோன்னா, அவங்க ஆடே இருக்கோன்னா ஃபோமோ அது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபோமோட ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டான். ஸோ மீனிங் இப்போ சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க ஒரு மொக்க பிராண்டாக தான் இருப்பாங்க. மொக்க மீனிங் ஒரு நார்மல் ஒரு சாதா பிராண்டாக தான் இருப்பாங்க. அவங்க திடீர்னு ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு லான்ச் பண்ணுறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஷூ லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷூ வந்து ஒரு சாதா ஷூ தான். அந்த ஷூ வந்து நீங்கள் எப்போ போனாலும் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு சாதா அமேசான்லேயும் கிடைக்கும், இல்லை மிந்த்ராலேயும் கிடைக்கும், இல்லை உங்களுக்கு பாண்டி பஜார் போனாலும் கிடைக்கும், எங்கே போனாலும் கிடைக்கும். பட் இப்போ அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஷூ என்னமோ இந்த உலகத்திலே அதான் பெரிய ஷூன்ற மாதிரியும், அதுதான் ரொம்ப புதுமையான ஷூன்ற மாதிரியும் அதை லான்ச் பண்ணி நீங்கள் இம்மீடியட்டாக வாங்குங்க. நீங்கள் இம்மீடியட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ % டிஸ்கவுண்ட், நீங்கள் தான் இந்த மார்க்கெட்லேயே சூப்பரான ஒரு ஃபஸ்ட்டு லான்ச்சில் இருப்பீங்க, இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர், இது வந்து உங்களுக்கு 5999 கிடைக்கிது, அப்படி இப்படி ஏன்னு போட்டுட்டு அவங்க வந்து நம்மளை ரொம்ப ஹைப் பண்ணிடுவாங்க. ஒரு வாட்டி ஹைப் பண்ணால் மேபி நம்ம அதை கடந்து போயிடலாம். பிகாஸ் வி ஆர் ஜஸ்ட் இந்த ஸ்க்ராலிங் ஜெனரேஷனில் நம்ம அப்படியே வி ஜஸ்ட் ஸ்க்ரால்
பட் இதுவே ஒரே ஆள் போட்டதை ஒரு 10 பேர் போட்டால் இப்போ தான் இந்த யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்களே ஸோ கால்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க எல்லாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு தான் இதை பண்ணுறாங்க. பட் அதே 10 பேர் அதே காசு வாங்கிட்டு நமக்கு சொல்லும் போது ஐயோ என்னப்பா இது, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாச்சு, இவங்கெல்லாமே இந்த ஷூ வாங்குறாங்களா, இப்போ நம்மளும் வாங்கலாமே, 5,999 அதெல்லாம் நம்மளால் முடியாது. பட் பரவாயில்ல, நம்ம இஎம்ஐ போட்டு வாங்கிக்கலாம். இப்போ தான் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, கிரெடிட் கார்டில் யூபிஐ வச்சுருக்காங்க, ஸோ என்ன வேணால் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஎம்ஐ போட்டு வாங்கிட்டு இட் இஸ் ஜஸ்ட் பீயிங் வெரி இம்பல்சிவ். ஓகே, உங்களுக்கு அந்த பொருள் தேவையே இல்லை, உங்களுக்கு ஒரு ஷூ வந்து தேவையே இல்லை. மேபி தேவை, பட் 5,000 6,000 ஷூ உங்களுக்கு தேவையே இல்லை. பட் ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ் பண்ணி உங்களை வாங்க வைக்கிறது. ஸோ தட் இஸ் கால்ட் ஒரு பியூர் ப்ரெஷர், ஒரு மார்க்கெட்டிங் ப்ரெஷர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அன் இம்பல்சிவ் பையிங். ஸோ இம்பல்சிவ்னா நீங்கள் நினச்சோடனே வாங்குறீங்க, நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அதை பற்றி அவ்வளோ யோசிக்கவே இல்லை, இது ஓகேப்பா, இது ஓகே நம்ம வாங்கிடலாம், இது தானே அது பார்த்துக்கலாம், இஎம்ஐ தானே அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இட்ஸ் அன் இம்பல்சிவ் பையிங். ஸோ இம்பல்ஸ்னா நீங்கள் வந்து யூ நாட் புட்டிங் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ் இன்டு இட். ஓகே, இப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு கார்ட்டில் போடுவோம், நம்ம அமேசான்லேயோ நைக்காலேயோ ஒடேவர் அதை நம்ம பார்த்தோன்னே வாங்குகிறோம். இல்லை, அது என்னவா இருந்தாலுமே இப்போ ஒரு 999 ப்ராடக்ட்னா நம்ம கார்ட்டில் போடுவோம். அட்லீஸ்ட் 100 ரூபா குறைஞ்சாதான் நான் வாங்குவேன், ஆஃபர்லாம் தான் வாங்குவேன். வேறு இப்போ எனக்கு தேவையே இல்லையே, இந்த டப்பா காலி ஆகட்டும் அப்புறம் நான் வாங்குகிறேன் அப்படின்னு இருக்கவங்க அவங்க பிளான் பண்ணுறாங்க. கரெக்ட், அவங்களுக்கு அது தேவை தான், பட் ஆனால் இப்போ தேவையில்லை, அவங்களுக்கு அது எப்பயோ தேவை, மேபி நெக்ஸ்ட் மந்த் தேவை, ஒரு இன்னொரு 1.5 மாதம் கழிச்சு தேவை. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன், அது விலை குறைஞ்சா நான் வாங்குவேன், இல்லை ஏதாவது ஆஃபர் போட்டால் நான் வாங்குவேன். அதில் எனக்கு எதுனா ஒரு பெனிஃபிட் இருக்கணும், நான் சும்மாலாம் முழு ரூபா கொடுத்தலாம் வாங்கவே மாட்டேன் அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஆப்போசிட். ஸோ தேர் பீங் வெரி டெலிபரேட். ஸோ இதுதான் வந்து டெலிபரேட் பையிங்னு சொல்லுவாங்க. ஒரு வெரி காஷியஸ், வெரி கால்குலேட்டட் எக்கனாமிக். ஸோ அவங்களுக்கு வந்து தேர் நாட் வெரி இம்பல்சிவ், அவங்களுக்கு தேவை, பட் ஆனால் அவங்க உடனே வாங்கலை. ஓகே, என்னதான் ஒரு 10 பேர் அதை பற்றி ஆடெல்லாம் போட்டாலும் 5,999 சான்ஸே கிடையாது, அதெல்லாம் என்னோட இதிலே இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், அது என்றைக்கா ஒரு நாள் ஒரு 3,999 வரும், 2,999 வரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கவங்க தே வெரி ஸ்மார்ட் பீப்புள். இல்லை, இப்போ எனக்கு அப்படியே தான். ஸோ தே வெரி டெலிபரேட்டட் சாய்ஸ் பீப்புள். ஸோ அவங்க வந்து இன்னும் ரொம்ப கால்குலேட்டிவாக மெதுவாக அவங்க அது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங். ஸோ இன்ட்ரெஸ்டிங் தெரியும். ஸோ இதோட மீனிங் என்னென்னா என்சாண்டிங் ஆர் ரிவெட்டிங். ஸோ இந்த 2 வார்த்தைக்காக தான் நான் இதை சூஸ் பண்ணேன் இங்கே. பிகாஸ் something which is very intriguing or something which pulls you towards that, அவங்கள தானே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் சொல்லுவோம். இட்ஸ் அ குட் புக் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு 10 புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த 10 புக்குமே வந்து படிச்சுட்டேங்க. ஓகே, ஸோ இந்த 10 புக்கில் உங்களுக்கு ஏதோ ஒரு புக்கில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீங்கள் மேபி அதை திருப்பியெல்லாம் படிக்கலாம். நீங்கள் நிறைய பேர், நீங்கள் இப்போ அஸ்பைரன்ஸ் நம்மளை பற்றி நம்ம பேசலை, நான் பொதுவாக ஒரு சாதா புக்கு பற்றி நான் பேசுகிறேன். ஓகே, சாதா ஒரு நோவலோ ஒரு 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 சாதா ஒரு சின்ன ஒரு ஃபிக்ஷன் புக்கோ அதை பற்றி பேசும்போது there are people who read books twice and thrice and over again. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ், இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான புக்ஸ்லாம் இருக்குங்க, பட் அதில் நம்மளோட சாய்ஸ்க்குன்னு சிலதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே ஜானரில் நிறைய புக்ஸ் இருக்கும். பட் சம் பீப்புள் வாட் தே டூ இஸ், அவங்கக்கிட்ட ஒரு 10 புக் இருந்தாலுமே they may be coming down to that one book alone. அவங்க அதே புக்கு திருப்பி திருப்பி படிக்கிறவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் எனக்கு தெரியும், நானே அப்படி இருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு அது அந்த ஃபீலிங், the feeling that book gives, அது you can't compare it with somebody else or something else also. நீங்கள் இன்னொரு புக்குமே நல்லா இருக்கும், அதுவுமே வந்து ஒரு A class புக் தான், பட் இந்த புக் கொடுத்த எனக்கு ஃபீலிங் வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ that is called an interesting book. Okay, all the 10 books are good books, but something which is very enchanting or something which pulls you towards it, so that's called an interesting book or riveting book. ஸோ இதுவே வந்து ஆப்போசிட் என்ன, it's not interesting, it's uninteresting, it's a very dull book. ஸோ இப்படி நீங்கள் சொல்லலாம். இது வந்து புக்ஸு, படம், நீங்கள் எதுக்கு வேணால் அது நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன, immaculate. ஸோ immaculatena க்ளீன். ஓகே, க்ளீன்ன்ற வேர்டுக்கு தான் நீங்கள் வந்து immaculate யூஸ் பண்ணணும். இது நீங்கள் உங்கள் கான்டெக்ட்ஸில், இது உங்கள் டெய்லி வார்த்தையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். திஸ் ஹவுஸ் இஸ் immaculate, திஸ் டெம்பிள் இஸ் immaculate, திஸ் கவர்மெண்ட் பில்டிங் இஸ் immaculate. இப்படிலாம் நீங்கள் சொல்லும் போது என்னென்னா அந்த பில்டிங்கே ரொம்ப க்ளீனாக, ரொம்ப ஸ்பாட்லெஸ்ஸாக அழகாக இருக்குதுன்னு அர்த்தம். இதோட ஆப்போசிட் என்ன, டார்னிஷ். ரொம்ப ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப டேமேஜாக இருந்தால் அதை வந்து நம்ம டார்னிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இனிமேல் சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.